தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற அண்மை செய்தி, கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். தொடர் விடுமுறை காரணமாக இயற்கை எழிலை ரசிப்பதற்காக அங்கு சுற்றுலா பயணிகள் குவிந்து வரும் காட்சியை பார்க்கின்றோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வசந்த், உங்களுடைய தகவல்கள். வணக்கம் பவித்ரா. அது மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் இன்று சுற்றுலா பயணிகள் தொடர் விடுமுறை காரணமாக அதிக அளவில் வர தொடங்கியுள்ளனர். குறிப்பாக வார இறுதி நாட்களில் இந்த விடுமுறை வந்ததால் இந்த 3 நாட்களில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் நேற்றிலிருந்தே வர தொடங்கின. வழக்கத்தை விட அதிக அளவில் இருந்தது. ஏன்னா இந்த சீசனை தாண்டி அதுக்கு அடுத்தபடியாக தொடர் விடுமுறை என்பது இந்த வார இறுதி நாட்களில் பெரிய அளவில் வரவில்லை. இந்த 3 நாட்கள் தொடர்ச்சியாக கிடைத்த அந்த காரணத்தினால் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் நேற்றிலிருந்து வர தொடங்கிய நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை வேறு என்பதால் அதிகப்படியாக தற்போது வந்து கொண்டிருக்காங்க. இவங்க முக்கியமாக இங்க வருகை தருபவர்களுடைய எண்ணிக்கை சில மாதங்களுக்கு இந்த பாஸ் உள்ளிட்ட பல்வேறு காரணத்தினால் முடங்கி போனது. அந்த சீசனானது முற்றுமையாகவே கொடைக்கானலில் வந்து முடங்கிய சூழ்நிலை உருவானது. இப்போது அந்த விளம்பரம் ஈஸியாக இந்த பாஸ் கிடைப்பது மிக எளிமையான விஷயம் என்று அனைவருக்கும் அறிந்த ஒரு காரணத்தினால் இப்போ அதிகப்படியாக அந்த பாஸை உடனடியாக அப்ளை செய்து வாங்கி வர தொடங்கியுள்ளனர். இந்த வருகையின் போது தற்போது பல இடங்களில் தற்போது அந்த கூட்டமானது அதிகரித்துள்ளது. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மோயர் முனை, பைன் ஃபாரஸ்ட், பசுமை பள்ளத்தாக்கு, குணா குகை, தூண்பாறை, கொடைக்கானல் ஏரி, கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பூங்கால் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களுமே பயணிகள் வந்து நிரம்பி காணப்படுகின்றன. இதில் சுற்றுலா பயணிகளுக்கு அதிக அளவில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த வாகன நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. ஏன்னா திடீரென்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது, பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் அது வழக்கத்தை விட அதிகப்படியாக எண்ணிக்கை இருந்தால் இவர்களுக்கு நெரிசலானது தற்போது இருந்தது. இதை தொடர்ந்து இன்று காலை முதலே கொடைக்கானலிலிருந்து சாரல் மழையானது பெய்து கொண்டிருந்தது. இதில் இதமான சூழ்நிலை தற்போது இருந்ததால் சுற்றுலா பயணிகள் அந்த சூழலை ரசித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றனர். மேலும் தூண்பாறை உள்ளிட்ட இடங்களில் மேக கூட்டங்கள் அதிக அளவில் வந்து செல்கிறது. இதை பாறையிலிருந்து காத்திருந்து பல பயணிகள் தற்போது ரசித்து வந்து கொண்டுள்ளனர். இந்த சாரல் மழையும் அந்த இருக்கக்கூடிய மேகமூட்டங்கள் உள்ளிட்ட இயற்கையின் அழகை சுற்றுலா பயணிகள் பொறுமையாக கண்டுகளித்துக் கொண்டு வருகின்றனர். மேலும் சாரல் பெய்த நிலையில் உள்ள அருவிகள் மழையில் நீரானது தற்போது அந்த அருவியில் இருக்கக்கூடிய நீரானது வர தொடங்கியுள்ளது. இந்த அழகினை தற்போது சுற்றுலா பயணிகள் ரசித்துக் கொண்டிருக்க இந்த வார இறுதி நாட்களில் கிடைத்த ஒரு 3 நாட்கள் ஆனதை பயன்படும் வகையில் அந்த சுற்றுலாவை அமைவதற்காக இதமான சூழ்நிலையில் தற்போது கொடைக்கானலில் இருப்பதால் இங்கு அதிகப்படியான வந்த சுற்றுலா பயணிகள் தற்போது மகிழ்ந்து வருகின்றனர். அபைத்ரா, தங்களுடைய தகவலுக்கு நன்றி வசந்த்.